ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோ யாருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு. இந்த நியூஸை நேற்று தான் நான் பார்த்தேன். ஸோ போன வாரம் என்னென்னா நிறைய செலெக்ஷன் போகுது, நாங்கள் திரும்ப வரப்போகிறோன்ற ஒரு நல்ல நியூஸ் இருந்துச்சு. திரும்பவும் இந்த நியூஸ் எனக்கு போர் அடிச்சிருச்சு. இதை பற்றி நான் பேசவும் விரும்பலை. நல்லது, ரொம்ப சந்தோஷம் போங்க. ஆனால் பிளேயர்ஸ், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விளையாடுறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சமாவது படிங்க. நமக்கு படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் ஃபுட்பால் ஃபியூச்சர் இருக்கான்னு கேட்டால் 95% கிடையாது. ஸோ அதைத்தான் நான் சொல்ல வரேன். பிளேயர்ஸ் படிங்க. நம்ம தமிழ் சொன்ன மாதிரி உங்ககிட்ட திறமை இருந்தால் எடுத்து பாருங்க, காசு இருந்தால் பிடிங்கி பாருங்க, படிப்பு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ படிங்க. கேரளா, கர்நாடகான்னு சொல்லிட்டு நிறைய திறமைகளுக்கு இங்கே பஞ்சமே கிடையாது. இங்கே திறமைகளும் வரவேற்கவும் செய்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது இப்போ நிறைய பேஜஸ் வந்துருச்சு. உங்கள் எல்லா கையிலையும் மொபைல் இருக்குது, நிறைய பேஜஸ் இருக்குது. எங்கே ட்ரையல்ஸ் நடக்கிறதுலாம் வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்துக்கு படிப்பு சைடில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். அது தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் நம்மலாம் பாவம் பண்ணவனுங்களா இல்லை அவனுங்க பாவம் பண்ணுறானுங்களாலாம் தெரியல, பரவாயில்ல. ஆனால் கொஞ்சமாவது படிங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, பர்சனல் லைஃப்பில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நானும் ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணல. மேபி ஐ நாட் குட் எனஃபாக இருக்கலாம், நான் எவ்வளோ விளையாட தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ கோச்சிங்கில் சீரியஸஸ் முடித்தேன். ஸோ வாழ்க்கையோட சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக நான் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் ஏதோ கொஞ்சம் படிப்பு இருந்தாலும் நான் தப்பிச்சிட்டேன். ஸோ அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி நீங்களும் இருப்பீங்க. விளையாட்டுலாம் நம்ம விளையாட்டு மட்டும்தான் இருப்போம், படிக்கிறது அவ்வளோ கவனம் செலுத்த மாட்டோம். ஆனால் படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட்பால் கை கொடுக்காட்டியும் படிப்பு கை கொடுக்கும். அதான் ஃபேக்ட்.